அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து பெரும் பாவங்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பாவங்களை பற்றி ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு செல்கிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த அடிப்படையில் இன்றைய பகுதியில் அல் கபாயிர் பெரும் பாவங்கள் என்ற தலைப்புல அஸ்ஸிஹர் சூனியத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அல்லாமா ஸஹபி அவர்கள் தங்களுடைய அல் கபாயிர் என்ற கிதாபிலே இதை பெரும் பாவங்களிலே சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புகாரியுடைய தெளிவான ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய 7 பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 7 பாவங்களில் ஒன்று தான் அஸ்ஸிஹர், சூனியம் செய்வது. அருமையானவர்களே, சூனியம் என்பது பயங்கரமான பாவம். இந்த பாவத்துக்கு தண்டனையும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்குரிய குற்றவியல் தண்டனையும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாவங்களில் ஒன்று தான் இந்த சூனியம். இந்த சூனியம் எதற்காக வேண்டி செய்யப்படுகிறது? மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பல விடயங்களை கொடுத்திருக்கிறான். சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான், அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான், அழகை கொடுத்திருக்கிறான், பேசும் திறமையை கொடுத்திருக்கிறான். இப்படி பலவிதமான திறமைகளை கொடுத்திருக்கிறான். இவைகளை பார்த்து இன்னொருவருக்கு பொறுக்க முடியாமல் அவர் மீது பொறாமை கொண்டு அவருடைய இந்த சொத்து செல்வங்கள், திறமைகள் இல்லாமலாக வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடியது தான் இந்த சூனியம். இது இறை நிராகரிப்புக்கு சமமானது. கண்ணியமானவர்களே, இதே போல கணவன் மனைவி நிம்மதியாக இருப்பது இன்னொருவருக்கு பிடிக்காது. ஆகவே இவர் என்ன செய்வார்? அந்த கணவன் மனைவி நன்றாக இருக்கக்கூடாது, அவர்கள் பிரிந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த சூனியங்கள் செய்யப்படுகின்றன. இப்படி உலகத்திலே பல விதத்துக்காக வேண்டி இந்த சூனியம் செய்யப்படுகிறது. இது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு பாவம். அல்லாஹ் தடுத்த இந்த பாவத்தை ஒருவர் செய்யும் பொழுது அவருடைய இம்மை மறுமையுடைய எல்லா நலவுகளும் அழிக்கப்பட்டு வருகிறது. கடைசியில் இவர் இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுகிறார். காரணம் என்ன? அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுத்த நியாமத்துகளை அழிப்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடியது தான் இந்த சிஹர். அதனால் அல்லாஹ் இந்த பாவத்தை விரும்புவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இந்த சூனியத்தை செய்கிறாரோ அவருக்கு பயங்கரமான தண்டனையை மறுமையில் வைத்திருக்கிறார். அதனுடைய தாற்பயங்களை இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் அவருக்கு காட்டிவிடுவான். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்து ஸாஹிரி ضربஹு பிஸ்ஸைஃப், சூனியம் செய்யக்கூடியவருடைய ஹத்து, தண்டனை என்ன தெரியுமா? வாளால் அவரை வெட்டுவதாகும். அதாவது அவரை கொலை செய்வது தான் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் ஒரு மனிதனை எப்பொழுது பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இவன் அவனை கொலை செய்திருந்தால் தான். இந்த தண்டனை சூனியத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதனை கொலை செய்வது எவ்வளவு பயங்கரமான மோசமான பாவமோ இதே போல தான் சூனியம் செய்வதும் கொலைக்கு சமமாகும். இதனால் தான் கொலைக்கு எந்த தண்டனை இஸ்லாம் கொடுக்கிறதோ அதே தண்டனையை சூனியத்துக்கும் கொடுக்கிறது. ஹத்து ஸாஹிரி ضربஹு பிஸ்ஸைஃப், இந்த சூனியக்காரருடைய தண்டனை வாளால் அவருடைய கழுத்தை துண்டிப்பதாகும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபூதாவுதுடைய ரிவாயத் வருது, பஜாலத் இப்னு அபுதா ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, அத்தானா கிதாப் உமர் கப்ல மௌத்திஹி பிஸனத்தின், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவருடைய ஒரு கடிதம் எங்களிடத்திலே வந்தது. அந்த கடிதத்திலே ஆச்சரியமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. என்ன தெரியுமா? அனிக்துலு குல்ல சாஹிரின் வ சாஹிரத்தின், சூனியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு பெண்களையும் கொலை செய்து விடுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆகவே இஸ்லாத்திலே சூனியம் செய்பவருக்குரிய தண்டனை அவரை கொலை செய்வது என்பதாக இந்த ஹதீஸ்களின் மூலமாக தெள்ள தெளிவாக விளங்குகிறது. மதுஹபுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ் இவர்களிடத்திலே ஹத்து ஸாஹிரி அல் கத்ல், சூனியம் செய்யக்கூடியவருடைய தண்டனை அவர்களை கொலை செய்வது என்று கூறுகிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே யாராவது ஒருத்தர் சூனியம் செய்தால் அவரை கொலை செய்ய தேவையில்லை, ஆனால் அவருடைய சூனியம் இறை நிராகரிப்புடைய அளவுக்கு சென்று விட்டால் அப்பொழுது தான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இதே போல இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களிடத்தில் யாராவது ஒருத்தர் சூனியம் செய்துவிட்டால் அவர் காஃபிராகி விடுகிறார் என்பதாகவும் கூறுகிறார்கள். அதிகமான உலமாக்களிடத்திலே சூனியம் செய்பவருடைய தண்டனை அவரை கொலை செய்வது
செய்வது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மஜ்முஉ ஸவாயிதிலே இமாம் ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் ததய்யர வலா மன் துதுய்யிர லஹ். யார் பறவையை கொண்டு குறிபார்க்கிறாரோ, இதே போல எவருக்காக வேண்டி பறவைகளை கொண்டு குறிபார்க்கப்படுகிறதோ இவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது. இதே போல வலாமன் தக்கஹன வலாமன் துகுஹின லஹு. இதே போல எவர் குறிபார்க்கிறாரோ, மேலும் எவருக்காக வேண்டி குறிபார்க்கப்படுகிறதோ இவரும் நம்மை சார்ந்தவர் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், வலாமன் சஹர. யார் சூனியம் செய்கிறாரோ, இதே போல வலாமன் சுஹிர லஹு. எவருக்காக வேண்டி சூனியம் செய்யப்படுகிறதோ இந்த இருவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் நம்முடைய வழிமுறையை பின்பற்றியவர் கிடையாது, சொல்ல போனால் அவர் முஸ்லிமே கிடையாது என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக தெள்ள தெளிவாக விளங்குகிறது. அருமையானவர்களே, சூனியம் செய்யக்கூடிய ஒருவர் இருப்பார். இதே போல சிலர் பணம் கொடுத்து இந்த சூனியத்தை செய்ய சொல்வார்கள். இந்த இரண்டு பேரையும் தான் இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வழிமுறையை பின்பற்றியவர்கள் கிடையாது என்று தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் காஹினு சாஹிருன். குறி சொல்பவன் சூனியக்காரன், வஸ்ஸாஹிரு காஃபிருன். இதே போல எவன் சூனியம் செய்கிறானோ அவன் காஃபிர், இறை நிராகரிப்பாளன் என்பதாக கூறுகிறார்கள். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் முஸ்னத் அஹ்மத்ல பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யத்குலூனல் ஜன்னah. மூன்று பேர் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைய மாட்டார்கள். முதலாவது முத்மினு ஹம்ரின், தொடர்ந்து மதுபானம் பாவிக்கக்கூடியவர். இரண்டாவது வகாத்தியு ரஹிமின், உறவு முறையை துண்டித்து வாழ்பவர். மூன்றாவது முஸத்திகும் பிஸ்ஸிஹர், சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, சூனியம் என்பது பயங்கரமான பாவம். தற்காலத்திலே இந்த சூனியத்தை படித்தவர்களும் இருக்கிறார்கள். சூனியம் என்பது பயங்கரமான பாவமோ, இதே போல சூனியத்தை கற்றுக்கொள்வதும் ஒரு பயங்கரமான பாவம். இந்த காலத்திலே பலர் சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறார்கள், இவர்களை இந்த சூனியத்திலிருந்து திருப்பி எடுக்க வேண்டும், இவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே இந்த சூனியத்துடைய அறிவை கற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுடைய விடயமாக புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே போல புகாரியுடைய இன்னொரு விரிவுரை தான் உம்தத்துல் காரி. இதிலே பத்ருத்தீன் ஐனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவர்களுக்கு சொல்லக்கூடிய முடிவு என்னவென்றால், இவர்கள் தாராளமாக இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்ன? இவர்களுடைய நியத் எண்ணம் என்ன? சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது. இந்த நியத்திலே இந்த சூனியத்துடைய அறிவை கற்றுக்கொள்வது முபாஹ் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். ஆனால் ஒருவரை அடியோடு இல்லாமலாக்கி விட வேண்டும், அவரை படுக்கைக்கு போட வேண்டும், அவருடைய வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும். மேலும் இந்த அறிவை கற்று இதன் மூலமாக அதிக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யாராவது படிக்க முயற்சி செய்தால் அது ஹராம், தெளிவாக விளக்கப்பட்டது என்பதாக இப்னு ஹஜர் அஸ்கலானி இதே போல பத்ருத்தீன் ஐனி ரஹிமஹுமுல்லாஹ் தங்களுடைய கிதாபுகளிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒருத்தர் நோயிலே வருகிறார். இவர் ஒருவரிடத்திலே வந்து, ஒரு ஹஸ்ரத்திடத்திலே வந்து, எனக்கு ஓதி விடுங்கள், எனக்கு தண்ணீர் ஓதி தாருங்கள் என்று கேட்டால் அவர் குர்ஆனிலே சொல்லப்பட்ட, ஹதீஸிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், துஆக்களை கொண்டு ஓதுவது முபாஹ் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று கூறுகிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது. புகாரி முஸ்லிமில் தெளிவாக வருகிறது. பனு ஜுரைக் என்ற யூத கிளையை சேர்ந்த லபீத் இப்னுல் அஸம் என்பவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தார். இந்த சூனியத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத்தில் 40 நாட்கள், இன்னொரு ரிவாயத்தில் 6 மாதங்கள் கஷ்டப்பட்டார்கள். இந்த சூனியத்தை முறையடிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சூரா முஅவ்விதத்தைன், பாதுகாப்புடைய 2 சூறாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரா ஃபலக், சூரா நாஸை அல்லாஹ் இறக்கினான். இதை ஓதியதற்கு பிறகு அந்த சூனியத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுபட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இதை பற்றி முழுமையாக நான் பேசுகிறேன். ஆக கண்ணியமானவர்களே, இதே போல யாராவது ஒருவர் சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் குர்ஆனிலே சொல்லப்பட்ட சூறாக்களின் மூலமாக அவர்களுக்கு வைத்தியம் செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. சூரா ஃபாத்திஹா இருக்கிறது. இதே போல குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்கள் இருக்கிறது. குர்ஆனிலே இருக்கக்கூடிய முக்கியமான சூரா பக்ரா. இந்த பக்ராவை நாங்கள் ஓத வேண்டும். புகாரியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். காரணம் என்னவென்றால், எந்த வீட்டிலே சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ஆகவே சூனியத்தை முறையடிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று தான் சூரா பக்கரா. ஒவ்வொரு நாளும் இந்த சூரா பக்கராவை நாங்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். தனியாக ஓதுவது கஷ்டமாக இருந்தால் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் பிரித்து இந்த பக்கராவை ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த சூனியத்தை விட்டு எம்மையும் எம்முடைய பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆகவே இந்த சூனியம் என்பது பயங்கரமானது, அல்லாஹ் தடுத்த ஒரு பாவம். இதற்குரிய தண்டனை என்னவென்று உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட பாவங்களை தெரிந்தும் யார் செய்கிறாரோ அவருடைய தண்டனை பயங்கரமாக அமையும், அவருடைய முடிவு மிகவும் பயங்கரமானதாக மாறிவிடும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பயங்கரமான பாவங்களை விட்டு பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.